இந்த வீடியோவில் கோதுமை தோசை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கோதுமை தோசை செய்கிறதுக்கு கோதுமை மாவை நல்லா தண்ணியை ஊற்றி கரைச்சிக்கலாம். ஏற்கனவே நம்ம அரிசி மாவில் இருந்த பாத்திரத்தில் அந்த கோதுமை மாவை கரைச்சிங்கன்னா தோசை இன்னும் கொஞ்சம் மொறுமொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை கோதுமை தோசை மட்டும்தான் வேணும்னா தனியாக ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவை எடுத்து அதில் தண்ணியை ஊற்றி கலக்கிக்கோங்க. தோசைக்கல் சூடானதும் எண்ணெய் துணியை வச்சு தேய்ச்சிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. ஏன்னா அப்போ தான் ஊற்றும்போது அந்த தோசை மாவு வந்து பெறலாது. அதுவும் கோதுமை தோசை ஊற்றும்போது அந்த பெறல்றது அப்படிங்கிறது ரொம்ப ஓவர் ஹீட்னால் ஏற்படும். அந்த ஓவர் ஹீட்டை வந்து நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த தோசை மாவு தேய்க்கும் போது இப்போ நமக்கு தோசையை தேய்க்கும் போது அந்த தோசை பிறண்டிட்டு வந்தது பார்த்திங்களா, அது மாதிரி வராது. அந்த கேப் இல்லாமல் நல்லா நீட்டாக வரும் தோசை மாவை தேய்க்கிறதுக்கு. அதுவும் கோதுமை மாவில் ஊற்றும்போது அந்த மாவு நல்லா தண்ணியாக இருக்கணும். அதே சமயம் தோசைக்கல் ஓவர் ஹீட் ஆகிருக்கக்கூடாது. ஓவர் ஹீட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி பிறண்டுட்டு வரும். ஸோ இப்போ நம்ம அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தோசை மாவை எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு பர்ஃபெக்டான தோசை வந்து நம்ம சுட்டு வச்சிட்டோம். அந்த தோசை ஒரு சைடு நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்படி கலர் சேஞ்ச் ஆகிறது நம்ம பார்க்கலாம். கலர் சேஞ்ச் ஆகிறது நல்லா ஒரு பொன்முறுவலான ஷேப்புக்கு வந்து வரும். கோதுமை மாவு தோசையை வந்து உடனே பெரட்டாதீங்க. நல்லா வேகட்டும். நல்லா வெந்தால் தான் நம்ம பெரட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா அடியில் வந்து ரொம்ப பிடிக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நல்லா வேக ஊட்டி அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பலாம். கோதுமை மாவில் தோசை ஊற்றும் போது எப்போதுமே பொறுமையாக ஊற்றுங்க. அப்போ தான் வந்து நல்லா மொறுமொறுன்னு கோதுமை தோசை கிடைக்கும். கோதுமை தோசை மொறுமொறுன்னு கிடைச்சாலே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். தோசை நல்லா வெந்துருச்சு. வாங்க இப்போ அதை திருப்பி போடலாம். கோதுமை தோசையை பொறுத்த வரைக்கும் 2 சைடும் நல்லா வேக விட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். அதே மாதிரி வேக லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ளேமை கூட வச்சிங்கன்னா அந்த கோதுமை தோசை வந்து பிடிச்சி போயிடும். நல்லா கல்லுலே ஒட்டிக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்படியே தீஞ்சு போன வாடை இருக்கும். ஸோ அதனால் சிம்மில் வச்சு ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி பிடிக்காது. நல்லா ஃப்ளேம் வந்து மீடியமாக இருக்கிறனால நல்லா செவந்த ஒரு மொறுமொறுங்கிற டேஸ்ட்டில் வரும். நம்ம சாப்பிட்றது கோதுமை தோசை தானா அப்படிங்கிற டவுட் இருக்கும். 2 சைடுமே நல்லா திருப்பி போட்டு வேக விடுங்க. வேக விட்டால் சூப்பர் தோசை.